இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். மகாராஷ்டிராவில் சமீபத்தில் உள்ளாட்சி தேர்தல் நடந்து முடிந்துள்ளது. தமிழர்கள் அதிகம் வசிக்கும் பகுதிகளில் தமிழக பாரதிய ஜனதா முன்னாள் தலைவர் அண்ணாமலை பிரச்சாரம் செய்தார். அப்போது மும்பை மகாராஷ்டிராவின் நகரம் மட்டுமல்ல, இது ஒரு சர்வதேச நகரம் என பேசினார். உடனே மராட்டியர்களை குறித்து தரக்குறைவாக பேசிவிட்டார் அண்ணாமலை என உத்தவ் தாக்கரேவின் சிவசேனா கண்டனம் தெரிவித்தது. உத்தவ் தாக்கரேவின் உறவினரும் நவ நிர்மாண் சேனா கட்சி தலைவருமான ராஜ் தாக்கரே அண்ணாமலையை ரசமலாய் என கிண்டலாக பேசினார். தென்னிந்தியர்களையும் கேவலமாக பேசினார். இப்படியெல்லாம் பேசினால் மராட்டியர்களின் ஓட்டுகள் தங்களுக்கே கிடைக்கும் என நினைத்தனர் எதிர்க்கட்சியினர். ஆனால் தேர்தலில் சிவசேனா நிறுவனர் பால் தாக்கரேயின் மகன் உத்தவ் தாக்கரே மற்றும் அவரது உறவினர் ராஜ் தாக்கரேவின் கூட்டணி பரிதாபமாக தோற்றது. ஆண்டுக்கு 75,000 கோடி ரூபாய்க்கு பட்ஜெட் தயாரிக்கும் மும்பை மாநகராட்சி 1985 சிவசேனா வசம் இருந்தது. இப்போது பாரதிய ஜனதா பக்கம் கை மாறிவிட்டது. தேர்தல் முடிவுகளுக்கு பின் அங்கே அண்ணாமலை புகழ் மேலோங்கி உள்ளது. அண்ணாமலையின் பிரச்சாரத்தால் மும்பை தமிழர்கள் மட்டுமின்றி மராட்டியர்களும் பாரதிய ஜனதா கூட்டணிக்கு ஓட்டளித்துள்ளனராம். ராஜ் தாக்கரேவிற்கு கிலோ கணக்கில் ரசமலாய் அனுப்பியுள்ளார் பெங்களூரு பாரதிய ஜனதா எம்பி PC மோகன். அண்ணாமலையை கைது செய்ய வேண்டும் என கொக்கரித்த உத்தவ் தாக்கரே கட்சி MP சஞ்சய் ராவத் வாய் மூடி மௌனமாகிவிட்டார். இன்னொரு பக்கம் மும்பையில் வசிக்கும் பீகாரைச் சேர்ந்தவர்களும் அண்ணாமலைக்கு ஆதரவாக சமூக வலைதளங்களில் களமிறங்கியுள்ளனர். உத்தவ் தாக்கரே ராஜ் தாக்கரேவிற்கு எதிராக கிண்டலும் கேலியுமாக ஏகப்பட்ட மீம்ஸ்களை பரப்பி வருகின்றனர். ஏனென்றால் பீகாரிகளை பற்றியும் அவர்கள் பேசியது அப்படி. எப்போதும் மும்பையில் வசிக்கும் பீகாரிகளை கிண்டலாக பேசுவதுடன் அவர்களை பீகாருக்கே அனுப்ப வேண்டும் என கூறி வந்துள்ளனர். இப்படி வெறுப்பு அரசியலுக்கு மத்தியில் மும்பையில் அண்ணாமலை வளர்ச்சி அரசியல் பற்றி பேசியது அங்குள்ள மக்களை ரசிக்க செய்துள்ளது.